மாட்டிக்குன்னு ஆறு வருதாரு. இன்றைக்கு வந்து முதல் முறையாக சமையலுக்கு வலிக்கிட்டு இருக்கிறேன் நான். என்ன எனக்கு வந்து பெரிய வேலையாக இருக்குது. இவ்வளோ நாள் நான் தானே வீடியோ எடுக்கிறேன். பழகத்தானே வேணும். அந்த சமையல் எப்படி கஷ்டம்ன்றதை பார்க்கணும். சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. கருவாடும் கத்தரிக்காயும் பிரண்டல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு புட்டு? அரிசிமா புட்டு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. அதை விட தோட்டத்திலேயே போய் கத்திரிக்காயெல்லாம் பிடிங்கி கொண்டு வந்து சமைச்சபடியாக சுவை வந்து நல்லா இருக்குது. இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த கத்தரி தோட்டத்தில் கத்திரிக்காய் பிடிங்கி தான் நல்ல ஒரு கத்திரிக்காயும் அதோட வந்து நெத்தலி கருவாடும் போட்டு இன்றைக்கு ஒரு பிரட்டல் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கத்திரிக்காய் நாங்கள் தோட்டத்திலேயே பிடிங்கி எடுப்போம். பாருங்கள் அப்படி இருக்குன்னு. கொஞ்சம் சின்ன சின்ன கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் விளையாண்டபடியாக மரங்களும் வந்து இந்த காய்க்கிற தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு. இதுலாம் இருக்குது கத்திரிக்காய். சின்ன சின்ன கத்திரிக்காண்டாலும் அந்த சூத்தி ஒன்றும் இல்லை கத்திரிக்காயில். கீழே எல்லாம் இருக்குண்ணே. கீழே எல்லாம் வந்து கத்திரிக்காய் வந்து காய்ச்சி இருக்குது. இருந்து கொண்டு பிடுங்கலாம். நம்மளோட கத்தரி தோட்டத்தில் இருந்தால் தான் படிவாக பார்த்து பார்த்து பிடுங்கலாம். தேடி தேடி தான் பார்க்கணும் நம்மளோடக்கா. அப்படியே இந்த அடிமரத்தில் பாருங்கள். இதிலே வந்து நல்ல ஒரு காய் ஒன்று இருக்குது. 2 காய் இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து இவ்வளோ கத்தரிக்காயும் காணும் எங்களுக்கு. அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் பழத்தோட அன்னாசி பழம் எப்படி இருக்கான்னு பாருங்கள். அதையும் வந்து அப்படியே முறிச்சு எடுப்போம். நல்ல ஒரு அளவான பழம். அப்பா வாசம் வந்து அப்படி தான் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு மஞ்சளாக இருக்குது பாருங்கள். எப்படி பழத்திருக்கான்னு பாருங்கள். இப்படியான பழங்கள் வந்து நல்ல ஒரு இனிப்பாக இருக்குது மரத்தில் அப்படி சாப்பிட்ற பழங்கள். அப்போ இதையும் கொண்டு நாங்கள் ரெண்டாக்கி வட்டி சாப்பிட போகிறோம். இப்போ வந்து தோட்டத்தில் போய் கத்திரிக்காயெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டோம். அதோட வந்து நல்ல சின்ன கருவாடு வாங்கியிருக்கிறோம் பாருங்கள். நல்ல நெத்தலி கருவாடு பாருங்கள். நெத்தலி கருவாடுலேயும் வந்து 2-3 விதம் இருக்குது. ஆனால் இந்த சின்ன கருவாடு வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும் பாருங்கள். இங்கே இதில் வந்து கழிவுகள் குறைவு. நல்ல ஒரு சின்ன கருவாடு. அதோட வந்து இஞ்சால வெங்காயம் பச்சை மிளகாலாம் வட்டி வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து கத்தரிக்காயை வட்டி எடுப்போம். மாட்டிக்குன்னு ஆறு வருதாரு. இன்றைக்கு வந்து முதல் முறையாக சமையலுக்கு வலிக்கிட்டு இருக்கிறேன் நான். என்ன நல்ல கத்தரிக்காய். கத்தரிக்காய் பொரியல் கண்டபடியாக நல்ல மெல்லு சாச்சி போகணும். இன்றைக்கு நான் தான் வந்து சமைச்சு கொடுக்க போகிறேன் எல்லாருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இந்த கத்தரிக்காய் பிரட்டலுக்கு வந்து இன்றைக்கு புட்டு தான் அவிக்க போகிறோம். இது வந்து ஓரளவுக்கு செய்து கொண்டு வர இந்த புட்டு அவிக்கிறது தான் கொஞ்சம் வந்து பிரச்சனை எனக்கு. பார்ப்போம். ரெண்டாலும் அவிக்கிற என்ன இருக்குண்ணே. இந்த கத்தரிக்காய் வட்ட நல்ல ஒரு ஆசையாக இருக்குது. எஞ்சிடும் பார்ப்போம். தோட்டத்தில் பிடிங்கினா தானே இப்போ நல்ல புரசாக இருக்குது கத்தரிக்காய் தான். இப்போ என்ன சொல்லுங்க பார்ப்போம். சுடு தண்ணி வந்துட்டுது. இப்போ நாங்கள் வந்து இந்த கருவாட்டை இந்த சுடு தண்ணியில் ஊற விட்டோம்னா கொஞ்சம் நல்லபடியாக ஊறும். இப்போ சுடு தண்ணி ஊற்றுவோம் வேணே. அதோட இந்த உப்பு சேர்ந்துருக்கிற கூடுதலான உப்பு மண் எல்லாம் விடுபட்டுரும் கழுவி எடுக்க. நாங்கள் வந்து இந்த கத்தரிக்காய் வட்டி முடிகிற கட்டத்தில் வந்து கொஞ்சம் செகடுகள் மண்ணுகள் எல்லாம் ஊறிடும் சுடு தண்ணியில்.
அப்போ இப்படியே கத்திரிக்காய் வெட்டி எடுப்பேன். கத்திரிக்காய் வெட்டி எடுக்கிறேன். கொஞ்சம் எனக்கு வந்து பெரிய வேலையாக இருக்குது. இவ்வளோ நாளும் நான் தானே வீடியோ எடுக்கிறேன். பழகத்தானே வேணும். அந்த சமையல் எப்படி கஷ்டம்ன்றதை பார்க்கணும். சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. என்ன பான்காரம் வருவான் தானே? ஏன் சமையல் என்னோட சாப்பாடு ரெடியாக வச்சுருக்கா தானே வேணும். அதெல்லாம் பிழைக்காது தம்பி. அதுதானே. கத்தரிக்காயை வட்டி முடிச்சுட்டு அடுத்தது வந்து இவருக்கு தான் நல்ல ஒரு வேலை ஒன்று இருக்குது. நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இதை பக்கத்தில் இருக்க வாசம் வந்து அப்படி இருக்குது. உடனே வட்டி சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ இதெல்லாம் வட்டி வச்சோம்னா ஓரளவு வேலை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இவரை வட்டி சாப்பிடலாம். அப்படியே கத்திரிக்காயில் வட்டி முடிப்போம். இப்போ வந்து நாங்கள் கத்தரிக்காயெல்லாம் அளவளவாக வட்டி எடுத்துட்டோம். அதோட வந்து கொஞ்சம் தூளுப்பு சேர்த்து கொள்வோம். ஆனால் இந்த கத்தரிக்காயில் இருக்கிற கயரெல்லாம் வெட்டும். அதோட கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்படி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து கருவாட்டை நல்லபடியாக க்ளீன் பண்ணி எடுப்போம். சுடுது தண்ணி. இப்போ கருவாடெல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். சின்ன கருவாடு தானே, வேகமாக வந்து கழுவிடலாம். இப்போ நாங்கள் வந்து கருவாடெல்லாம் கழுவி எடுத்துட்டோம். அதோட வந்து கத்தரிக்காய் ஊற வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் இதெல்லாம் மூடி வச்சுட்டு நாங்கள் அடுப்பு மூட்டுற வேலையை பார்ப்போம். அடுப்பு மூட்டினா நாங்கள் அதுக்கு பிறகு சமையலை வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் இந்த கருவாடெல்லாம் நல்லபடியாக மூடி விடுவோம். அப்படியே இன்றைக்கு வந்து என்ன சொல்லுவோம் பார்ப்போம். உறவு வந்து முடிஞ்சுது. அப்போ நாங்கள் வந்து உறவை குறைச்சிருக்கிறோம். அப்படியே நாங்கள் போய் சமையலுக்கு தேவையான உறவுகளை கொட்டி எடுப்போம். இன்றைக்கு வந்து கொஞ்சம் சமையல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நான் சமைக்கிறேன்லோ, அதனால் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எங்களை கிரியா படுத்துருக்குறேன். இது வந்து நல்ல வீரம்புறாது. இப்போ நாங்கள் வந்து தேவையான உறவை வந்து கொத்தி எடுத்துட்டோம். சால்வா வந்து கலக்குது. இப்போ அடுப்புக்கு வந்து கல் எடுத்து கொண்டு வரேன். இன்னும் ஒரு கல் தேவை. இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். கண்ணாடியெல்லாம் வச்சபடியாக வேகமாக எரியுது. முதல் வந்து நாங்கள் கத்தரிக்காய் தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். சட்டியை வந்து அடுப்பில் வைப்போம். அடுப்பு வந்து நல்லா எரியுது பார்த்தீங்களா, நல்ல வீரம் பிறகு தானே. காற்று வளர்த்து தம்பிக்கு வைக்க அடிக்குதா. இப்போ சட்டி வந்து சூடு வரைட்டுது. எண்ணெயை விட்டு கொள்வோம். காற்று வளர்த்துக்கு இன்றைக்கி புகையெல்லாம் எனக்கு தான் பெற போகும். இப்போ எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. நாங்கள் அப்படியே கத்தரிக்காய் எடுத்து போடுவோம். இந்த கடையில் வாங்கின எண்ணெய்ன்றபடியாக பாருங்கள் எப்படி நிறைச்சி கொண்டு வருதுண்டு. கொப்பரை கொஞ்சம் காய போட்டு தான் இன்னும் கொண்டு போய் ஊற்ற இல்லை. வடிவாக காயாதபடியாக இன்னும் நாங்கள் ஊற்ற இல்லை. ஊற்றி எடுக்கணும். கத்திரிக்காய் வந்து நல்லபடியாக பொரிஞ்சிட்டுது. இதை வடித்து எடுப்போம்.
பழத்தை இருக்கிறதுல முடிஞ்சிடும். எவ்வளோ கயரண்டு பார்த்தீங்களோ. அப்படியே நாங்கள் கத்திரிக்காயெல்லாம் பொரிச்சு எடுப்போம். கத்திரிக்காய் வந்து பொரிஞ்சு கொண்டிருக்கு. நாங்கள் இப்போ அன்னாசி பழத்தை வெட்ட போகிறோம். இதை வந்து நடலாம். தட்டில் வச்சு வெட்டுவோம். கத்தி தான் கொஞ்சம் சின்னதாக போயிட்டு. சின்ன கத்தினாலும் நல்லா கூடு. என்ன அன்னாச்சி பழம் வியாபாரம் செய்யலாமோ? நானே சாப்பிட முடிச்சிடுவேன் போலோட. வாசம் பண்ணால் எனக்கு வந்து அப்படி இருக்குது வாசம். இது என்ன சீவி முடி எனக்கு மட்டும் தான் காணும் போல இருக்குது. சின்ன பழம் தானே. சின்ன பழம் பண்ணாலும் சுவை வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து உப்பு தண்ணியில் கழுவுவோம். கொஞ்சம் பெருசாக வெட்டினா என்ன தம்பி? பெருசாக வெட்டலாம். அது கடைசியாக எனக்கு ஒரு பெரிய ஒன்று மிஞ்சும். ரைட், பாருங்க அப்படி இருக்கண்டு. வெட்டை பார்த்தீங்களோ? சாப்பிட்டு பார்ப்போங்கண்ணே. அப்பா இனிப்பண்டா அப்படி தான் இருக்கு. இதுதான் அன்னாசி பழம். நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிடுவோம் கொஞ்சம் தானே. இப்போ நாங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லபடியாக பொரிச்சு எடுத்துட்டோம். அப்படியே நீ கருவாட்டையும் பொரிச்சு எடுப்போம். கருவாடு வந்து பக்கண்டு பொரிஞ்சிடும். மெல்லிய கருவாடு, அதை விட சின்ன கருவாடு பக்கண்டு வந்து பொரிஞ்சிடும். கருவாடு வந்து இப்போ பொரிஞ்சு கொண்டிருக்கு. அப்படியே நாங்கள் அதோட வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் அப்படியே நல்லபடியாக பொரிச்சு எடுப்போம். பொரிச்சு எடுத்து போட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் மண் சட்டிலாம் வந்து பிரட்டல் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் முதல்ல வந்து இதில் வந்து பொரிச்சு எடுப்போம். என்ன இப்போ நாங்கள் மரக்கறியெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இனி பிரட்டல் செய்கிறதுக்கு மண் சட்டி அடுப்பில் வைப்போம். மண் சட்டியில் பிரட்டல் செய்து சாப்பிட்டா தான் நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இப்போ சட்டி வந்து சூடாக இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் காணும். கணக்கு எண்ணெய் தேவையில்லை. இந்த கட்டத்தூள் வதங்குறதுக்கு மட்டும் காணும். ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டால் காணும். வந்து சூடாக அதோட வந்து அளவான கட்டத்தூளை எடுத்துக்கொள்வோம். அதோட வந்து பொரிச்செடுத்த கத்தரிக்காய் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம், அதோட கருவாட்டையும் சேர்த்துக்கொள்வோம். அதோட வந்து கருவேப்பமிலையும் சேர்த்துக்கொள்வோம். நல்லபடியாக எல்லாத்தையும் சேர்த்து விடுவோம். வாசம் உண்டா அப்படி ஒரு வாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து மரக்கறி கருவாடெல்லாம் பொரிச்சு எடுத்தபடியாக கன நேரம் வந்து அடுப்பில் விட தேவையில்லை. நாங்கள் அதோட வந்து அம்மா வந்து இப்போ அங்கே புட்டை வச்சு கொண்டு இருக்கிறா. இப்போ நாங்களும் இது இறக்கி முடிய புட்டு வந்தால் சாப்பிடலாம். நாங்கள் புட்டை வைக்கிற வேலை இல்லை தம்பிக்கு. என்ன இப்போ இறக்கி எடுப்போம். பாருங்க அப்படி இருக்கண்டு. புட்டு வந்தால் சரி நாங்கள் சாப்பிடலாம். புட்டு வந்து அவிச்சு எடுத்துட்டோம். அப்படியே இறக்கி எடுப்போம்.
எப்படி இருக்கு புட்டு? இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். அம்மா வந்து நல்லா கட்டி புட்டாக வச்சுருக்குறேன் எனக்கு. அரிசிமா புட்டு. இனி நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் சமைச்சு எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்கு வந்துட்டோம். இப்படி இயற்கையோடு இருந்து சாப்பிடுவோம். புட்டும் வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது புட்டு. சாப்பாடு வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்குது. நான் சமைச்சினா தானே இன்றைக்கு. உப்பெல்லாம் வந்து நல்ல அளவாக இருக்குது. கருவாட்டிலையும் வந்து உப்பு இருக்குது. அதை விட கத்தரிக்காயிலே நாங்கள் ஏற்கனவே உப்பு போட்டு நாங்கள் ரெண்டும் வந்து நல்ல ஒரு அளவாக இருக்குது. உரைப்பெல்லாம் நல்ல அளவாக இருக்குது. என்ன சொல்லுங்க பாப்போம். கருவாட்டை தனியாக பொரித்து சாப்பிட்றத விட இப்படி கத்தரிக்காயெல்லாம் சேர்த்து பொரித்தா சுவை வந்து இன்னும் நல்லா இருக்குது. நல்லா இருக்கிறபடியாக சொல்கிறேன் நான். எனக்கு மட்டும்தான் அவிச்ச புட்டு காணும் போல இருக்குது. இப்போ கொண்டாந்த புட்டு முடிஞ்சோன்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. அதை விட தோட்டத்திலேயே போய் கத்தரிக்காயெல்லாம் பிடிங்கி கொண்டு வந்து சமைச்சபடியாக சுவை வந்து நல்லா இருக்குது. நீங்களும் வந்து நேரம் இருக்கிற நேரம் இப்படியான கத்தரிக்காய் கருவாடெல்லாம் போட்டு ஒரு பிரட்டல் செய்து அதோட வந்து ஒரு அரிசிமா புட்டு கொண்டு அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அப்போ நாங்கள் இந்த காலையோடு முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாள் சந்திப்போம். பாய் பாய்.